நாங்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, எனக்கும் என்னுடைய அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுகிறார்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லி. என்னுடைய மஹல்லாவில், என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சமூகத்தில் என்னை எல்லாருமே முஸ்லீம் முஸ்லீம் என்று தான் அழைக்கிறார்கள். என்னுடைய திருநாமம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் என்னிடத்தில் ஒரு கேள்வி எனக்கு கேட்டு பார்க்க முடியும், அதே போல உங்களுக்கு உங்களிடத்தில் கேட்டு பார்க்க முடியும், நான் உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் தானா என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், முஸ்லிம்கள் என்பது ஒரு பிராண்டிங் அல்ல, ஒரு அடையாளம் அல்ல, ஒரு வாழ்க்கை. முஸ்லிம் என்பது ஒரு வாழ்க்கை. முஸ்லிமுடைய வாழ்க்கையில பொய் இருக்க மாட்டாது, கலப்படம் இருக்க மாட்டாது, ஏமாத்தம் இருக்க மாட்டாது, வாக்கு மீறல் இருக்க மாட்டாது, பக்கத்து வீட்டுக்காரருடன் சண்டை இருக்க மாட்டாது, அயலவர்களுடன் நல்ல உறவை பேணுவார்கள். இப்படியாக சாலிஹான நல்ல மனிதர்கள் முஃமின்கள் என்று சொன்னால், முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் எம்மாத்திரமோ குவாலிட்டிஸ், பண்புகள் இருக்கும் என்று குர்ஆனும் ஹதீஸும் வர்ணித்திருக்கிறது. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றா யாரு? லா யுமினு அஹதுக்கும், உங்கள ஒருவர் முஃமினாக முடியாது எதுவரைக்கும். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மாத்திரமோ நல்ல குவாலிட்டிஸ், குணங்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இந்த குணம் உள்ளவர்கள் தான் முஃமின்களாக முஸ்லீம்களாக இருக்க முடியும். ஒரு முனாஃபிக்குரிய அடையாளம் 3, இன்னும் ஒரு ஹதீஸ்ல 4. அதுல 1, பேசினா போய் பேசுவாரு. நாங்க யோசித்து பார்க்க வேண்டும், ஏண்ட வாழ்க்கைக்கும் பொய்க்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையில பொய் இல்லையோ அவர்களை நாங்க பாராட்டுகின்றோம். ஆனா எங்கட வாழ்க்கையில பொய் இருந்தா எங்களை யாரு பாராட்டுவாங்க? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் சுயமாக ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை பற்றி, எங்களுடைய வாழ்க்கையை பற்றி. மா பைனல் இஸ்லாமி வல் குஃப்ரி இல்லா தர்க்கு ஸலாஹ். ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லிம் அல்லாதவனுக்கு இடையில் உள்ள அடையாளம், வித்தியாசம் தொழுகையை விடுவது. இது நான் சொல்ல இல்ல, சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிமுக்கு முஸ்லிம் அல்லாதவனுக்கு இடையில் உள்ள வித்தியாசம், மா பைனல் இஸ்லாமி வல் குஃப்ரி இல்லா தர்க்கு ஸலாஹ். குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் பேர் வைப்பதல்ல, ஒரு முஸ்லிமான வீட்டில் வாழுவது என்று சொல்லல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க தொழுகையை விடுவது. என்ற வாழ்க்கையில தொழுகை இல்லையா? ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல, மதரசாக்கள்ல எதையும் நாங்கள் ஓதிக்கொள்ள முடியும், அல்ஹம்துலில்லாஹ். சட்டங்களை படித்துக் கொள்ள முடியும். ஆனா நேரடியாக சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் வாழ்க்கையில தொழுகை இல்லையா, நீ ஒரு முஸ்லிம் என்று சொல்லி எப்படி உன்னை அடையாளப்படுத்த முடியும்? ஏனென்றால் முஸ்லிமுக்கு அடையாளமே தொழுகை தானே.